ஹாய் எவ்ரிவன். ஸோ 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்னாலே ஒரு பயமாக தானே இருக்குது. ஏன்னா போர்ஷன்ஸ் வேறு ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக அப்படின்னு நினைக்கும் போது படிக்கிற கஷ்டமாக தான் இருக்கும். பட் இன்றைக்கி ஒரு நாளில் கண்டிப்பாக நம்மளால் படித்து ஒரு 75 மார்க் எடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஆனால் ஒரு சில விஷயங்களை கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான் இருக்குது. காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் சாயங்காலம் ஒரு இப்போ 11 மணி ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் இன்றைக்கி ஒரு 5 o'clock அட்லீஸ்ட் நீங்கள் 5 மார்க் முடிச்சிட்டிங்கன்னா 2 மார்க் 3 மார்க் நம்ம 10 o'clock முடிச்சிடலாம். அப்படி தான் பிளான் பண்ணி நீங்கள் படிக்கணும். இன்றைக்கி 5 மார்க் முடிச்சுட்டு 2 மார்க் 3 மார்க் போங்க. சாப்டர் வரையாக போகாதீங்க, ரொம்ப கஷ்டம். அப்புறம் சாப்டர் 3 எல்லாம் பார்த்து பயந்துருப்பீங்க. இப்போதைக்கு நான் சொல்கிறதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களால் 7 5 மார்க் எழுத முடியும், 5 2 மார்க் எழுத முடியும், 5 3 மார்க் எழுத முடியும். நமக்கு 7 3 மார்க் 7 2 மார்க் எழுதணும், அதில் 5 எழுதலாம். பார்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் இது கம்ப்ளீட்டாக நல்லா போட்டு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு அது போதும். ஒரு மாடல் இருக்கா, அந்த மாடலில் 2 சம்மாவது போட்டுப்பார். நான் சொல்கிறேன், சொல்லிகிட்டே இருக்கேன், அதை கவனி. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாரு, நான் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 1 மார்க் புக் பேக் 1 மார்க் பார்த்திங்கன்னா ஒரு 16லேருந்து 18 வரைக்கும் வருது. அது ஏன் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க? 18 மார்க் 20 மார்க் 1 மார்க்கில் ஒரு 18 17 எடுக்கலாம் அப்படின்னா ரொம்ப சூப்பர். நம்ம ஃபெயில் ஆகிறோம் இல்லை எனக்கு பயமாக இருக்குது மேக்ஸ் அப்படின்னா 1 மார்க்கை தெளிவாக படிங்க. அப்போ 1 மார்க் நீங்கள் கடைசியில் படிக்கிறனால தான் ஃபெயில் ஆகிறீங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு சாப்டர்லையும் 5 மார்க் முடிக்கும் போதே அந்தந்த சாப்டரில் 1 மார்க் படிச்சிருங்க. ஸோ அடுத்து எக்ஸாம்பிள் 1.2 இந்த எக்ஸசைஸில் எவ்வளோ சம் இருக்குது நீங்களே சொல்லுங்கள். 1.3ல் 2 3 10 12 எக்ஸாம்பிள் 1.1 1.30 மொத்தமாக எவ்வளோ சம் இருக்குது நீங்களே சொல்லுங்கள். ஒரு 6 5 7 கணக்கு இருக்குது. இந்த 7 கணக்கில் 2 5 மார்க் வரும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கட்டாயமாக வரும். தயவு செய்து இந்த 7ஐயும் போட்டிங்கன்னா பாஸ் எடுத்துடலாம். நீங்கள் பாஸ் மார்க் எடுத்துடலாம். நீங்கள் 1 மார்க் படித்து இது 7 படிச்சுன்னா பாஸ். சரிங்களா? ஸோ முடிஞ்சுது. அடுத்த 5 மார்க் சாப்டர் 2ல் 2.8ல் கட்டாயமாக ஒரு 5 மார்க் வருது. ரொம்ப ஈஸி. அது இன்இக்வாலிட்டி. 2.9ல் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லாம் வராத கொஸ்டின் பேப்பரே இல்லை. ஸோ கண்டிப்பாக 2 மார்க் 3 மார்க்லேயும் வரும், 5 மார்க்லேயும் வரும். 2 7 8 9 11 12 எக்ஸாம்பிள் 2.25 2.26 இந்த 8 சம்மையும் போட்டு பார்க்கலன்னா பரவாயில்ல, ஒரு மாடலாவது போட்டு பாருங்கள். 2.12ல் லாகரிதமில் 5 6 7 9 ஒழுக்கமாக பாருங்கள். ஸோ இவ்வளோ சம்ஸ் தான் சொல்லியிருக்கேன். சாப்டர் 3ல் பாருங்கள், 3.3ல் 4th 6th தயவு செய்து இந்த 2 சம்மை நல்லா போட்டு பாரு. இந்த 2 சம்மில் இந்த ஒரு சம் கன்ஃபார்ம் வருது. அடுத்து நேப்பியர் ஃபார்முலா வராத கொஸ்டின் பேப்பர் இருக்கா? ஸோ நேப்பியர் ஃபார்முலாவை நல்லா டெரைவ் பண்ணிப்பார். ஒரு 4 வாட்டி டெரைவ் பண்ணிப்பார், கண்டிப்பாக வரும். அதில் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பான். ஃபஸ்ட் ஒன் மட்டும் எழுதிட்டு அதுக்கு ப்ரூஃப் எழுதுனா போதும். சரிங்களா? சாப்டர் 4 பாருங்கள். 4.5ல் 4.4ல் கட்டாயமாக ஒரு 5 மார்க் வரும். யாரெல்லாம் ஃபெயில் ஆகுறீங்களோ அவங்க இந்த 4.4 படிச்சிட்டிங்கன்னா ஒரு 5 மார்க் எழுதிடலாம். அது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட கொஸ்டினை P of Xன்னு எடுப்போம். அது P of n equal to n, P of 1 equal to 1ன்னு ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரூவ் பண்ணி அடுத்து P of K அது ப்ரூவ் பண்ணுவோம். அடுத்து P of K plus 1 ப்ரூவ் பண்ணுவோம். இந்த K plus 1 எழுதாலே 3 மார்க். பட் ஸ்கூலில் தருவாங்கன்னு தெரியல, பப்ளிக்கில் தந்துடுவாங்க. பட் இந்த K plus 1 கண்டுபிடிச்சி எல்சிஎம்மில் எடுத்து அந்த ஆன்சரை கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆன்சருக்கு இந்த சம்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க தம்பிகளா. கொஞ்சம் டைம் ஒரு மணி நேரம் ஒதுக்கி இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். சாப்டர் 5ல் இருக்கிறதுலே கட்டாயமாக ஒரு 4 சம்மில் ஒரு 5 மார்க் வரும்னா அது இதுதான். எக்ஸாம்பிள் 5.25 5.4ல் 3rd 4th இதுலேருந்து கட்டாயமாக ஒரு 5 மார்க் வந்துடும். அதுலேயும் முக்கியமாக இந்த 5.25ம் இந்த 3rd சம்மும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்ஃபார்மாக கொஸ்டின் பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 வாட்டி போட்டு பாருங்கள். அடுத்த 5.2ல் 7th 8th ஒன்றும் இல்லை 2 சம் தான். 5.3ல் 3rd சம் 10th போட்டது 8 8 7 7 7 10th போட்டிருப்பீங்கள்ல ஏபிஜிபியில், அதில் இவ்வளவு தான். சாப்டர் 6ல் 4 சம்மு 12 13 14 15 ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். எக்ஸாம்பிள் 6.38 கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஃபார்முலாலாம், பட் ஈஸி. கொஞ்சம் மெனக்கெட்டு போட்டிங்கன்னா முடிச்சிடலாம். இது எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 25 5 மார்க் கூட சரியாக நான் சொல்லலை. ஸோ இது முடிச்சிட்டிங்கன்னா 7 5 மார்க் கன்ஃபார்ம். ஸோ ரொம்ப வீக்காக இருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு 5 சாப்டர் எடுத்துக்கோங்க. இந்த சாப்டர் எடுத்துக்கோங்க ஈஸி. சாப்டர் 4 எடுத்துக்கோங்க. நேப்பியர் ஃபார்முலா படிங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் படிங்க. அது படித்தாலே பாஸு. எதுக்கு நீங்கள் ஃபெயில் ஆகணும்? பாஸ். சரிங்களா? இப்போ அந்த சாப்டர் 3ல் இந்த 2 சாப்டர் 3ல் 3 கொஸ்டின் தான் சொல்லியிருக்காது, படிங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் படிங்க, நேப்பியர் ஃபார்முலா படிங்க. 4.4ல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. 5th சாப்டர் 4 சம் படிங்க, பாஸ் ஆயிடலாம். 4 5 மார்க் எழுதலாம். சரி, இப்போ 2 மார்க் 3 மார்க் பார்த்துடலாம். ஸோ 2 மார்க் 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்டர் 1ல் டெடிக்கேட்டாக படிச்சிட்டிங்கன்னா ஒரு 2 2 மார்க் 2 3 மார்க் எழுதலாம். அதில் கண்டிப்பாக டொமைன் ஒரு சம் இருக்குது, ரேஞ்சுன்னு ஒரு சம் இருக்குது. கண்டிப்பாக கேட்பான். அது எதுலனா 1.3ல் 1 5 6 7 8 இதுலேருந்து ஒரு 2 மார்க் 3 மார்க் வந்துடும். 1.20 1.22 1.23 எக்ஸாம்பிள். 1.1ல் எல்லாமே மொக்க சம் தான். ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பார்த்துடலாம். 1 2 4 5 6 7 8 9 10 எக்ஸாம்பிள் 1.1 1.3 1.4 1.7 1.8 1.9 எஸ் ஈஸி தான். ஸோ இது நீங்கள் படிச்சிங்கனாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் எழுதிடலாம். 4th சாப்டரில் 4.1ல் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க தெரியணும்.
இப்போ இப்படி உதாரணத்துக்கு இப்படி ஒரு கொஸ்டின் கேட்போம், 8 ஃபேக்டோரியல் 4 × 3 ஃபேக்டோரியல், இதை வந்து ஃபேக்டோரியல் பண்ண தெரியாதா, எவ்வளோ ஈஸி இது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ஈஸி ஃபேக்டோரியல். ஓகேவா, தயவு செய்து போட்டு பாருங்கள், இந்த சம்ஸ் தான் இருக்குது. அடுத்தது 4.2ல் ரேங்க் கண்டுபிடிக்க தெரியணும். ரேங்க் கண்டுபிடிக்கிற மெத்தட் தெரியலனா தயவு செய்து ஏதோ ஒரு வீடியோ பார்த்தா படிச்சிரு. ஏன்னா வந்து ரேங்க் கண்டிப்பாக ஒன்று கேட்பான். 1 to 9 16 18 5 சம் தான். எக்ஸாம்பிள் 4.25 26 35 4.41 42 எல்லாமே ரேங்க் கண்டுபிடிக்க தான், பயப்படாத சரியா. அப்போ அந்த ஃபஸ்ட்டு 2 சம் மட்டும் அந்த பி கொடுத்து ஆர் கண்டுபிடிக்கிறது அதுவும் கேட்பாங்க. அடுத்து 4.3ல் காம்பினேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு 3 சம். எக்ஸாம்பிள் 4.46 4.47 4.49 அவ்வளோதான். மொத்தமாகவே ஒரு 15 சம் கூட இல்லை. சாப்டர் 5ல் பாருங்கள் ஒரு 4 கணக்கு தான். 5.2ல் ஒரு 4 கணக்கு 1 2 6 7. எக்ஸாம்பிள் 5.15. இந்த 1 2லாம் ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்டில் போட்டது, ஏபிஜிபியில் போட்டது. நீ ஃபஸ்ட்டு 6 டேர்ம் கண்டுபிடி, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டேர்ம் கொடுத்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடி, இவ்வளோ தான். 6th 7th அடிக்கடி கேட்பான். அது 5.4ல் செகண்ட் ஒன்று எக்ஸாம்பிள் 5.24 2 சம் தாங்க, 2 சம் தான், போட்டு பாருங்கள். சாப்டர் 6ல் 6.9 எக்ஸாம்பிள் 6.25 மார்க். இந்த 6.9 வந்து கொலினியர், இதுவும் 10th நம்ம போட்டிருக்கோம். கொலினியர் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், 2 பாயிண்ட் ஃபார்முலாலையும் போட்டுக்கலாம், ஃபார்முலா எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ கொலினியர் நல்லா போட்டு பாருங்க. 6.25 மார்க்கில் கேட்குறாங்கப்பா. நார்மல் ஃபார்முக்கு மாற்றுன்னு சொல்லி 5 மார்க்கில் அடிக்கடி கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. 6.2ல் 2 4 9 10 4 சம்மு. அது என்ன 4 சம்மு அப்படின்னா ஆக்சுவலி 6.2ஓட தான் கொலினியரு, அப்புறம் அந்த ஈக்குவேஷன் பிடிக்கிறது 2 3. 6.3ல் 11 12 2 சம் தான். 6.4ல் பாருங்கள் 2 3 7ல் 1 3 8 9 6.33 6.34 என்ன தெரியுமா, இதெல்லாம் கம்பைன்டு ஈக்குவேஷன் கண்டுபிடி, செப்பரேட் ஈக்குவேஷன் கண்டுபிடி. அதுக்கப்புறம் 8 9 அடிக்கடி கேட்குற கேள்வி, 5 மார்க்கில் கூட கேட்பான். அதே மாதிரி 2 3 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, பேரலாக பர்பண்டிகுலரான்னு பார்க்குறது ரொம்ப ஈஸி. ஒரு மணி நேரம் உட்காந்திங்கன்னா, ஒரு அரை மணி நேரம் ஒன்றுமே தெரியணும், ஒரு 3/4 மணி நேரம் உட்காந்திங்கன்னா இது முடிச்சிடலாம். அதனால் 5 மார்க் எப்படியாவது நம்ம வந்து 5 மணிக்குள்ளே முடிச்சிடணும். முடித்ததுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா போதும். ஸோ இது மட்டும் பார்த்தா 75 மார்க் எடுக்க முடியுமான்னு கேட்டால், கொஸ்டின் பேப்பர் ஒரு வேளை ரொம்ப டஃப்பாக இருந்தால் கூட குறைஞ்சபட்சம் உங்களால் 4 2 மார்க் 4 3 மார்க் எழுத முடியும், 6 5 மார்க் எழுத முடியும், நான் ஷூரிட்டி கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நம்மளால் 1 மார்க்கும் நல்லபடியாக படித்தா 70 எபோவ் கண்டிப்பாக எடுத்துடலாம். ஆனால் 75 வரும், ஏன்னா என்னுடைய கருத்து அதுதான், கோட்டைக்கு வந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதனால் பயப்படாமல் ஒழுக்கமாக உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா முடிச்சிடலாம். தயவுசெய்து இதை பண்ணுங்க. இல்லை நான் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு ஒரு முடிவில் இருந்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டர் மட்டும் போட்டு நேப்பியர் ஃபார்முலா போட்டு இந்த 2 சம் போட்டு 5th சாப்டரில் கட்டாயமாக வர அந்த 2 சம்மை போட்டிங்கன்னா 5th சாப்டரில் 3 சம் சொன்னேன்னா 5.4ல் அந்த கட்டாயமாக போட்டிங்கன்னா 3 5 மார்க் எழுதிடலாம், இல்லை 4வது எழுதிடலாம், பாஸ் ஆகிடலாம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸி சரியா. 1 மார்க்லேயும் வந்து புக் பேக் படிச்சிங்கன்னா 15 கரெக்டாகிடலாம். இதையாவது ஒழுக்கமாக பண்ணுங்கள். அண்ட் இதெல்லாம் மொத்தமாக படிங்க. 90க்கு 90 எடுக்கிற மாதிரி நேற்றே போட்டுட்டேன். ஸோ எது நீங்கள் ஃபாலோ பண்ணவும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, அதை ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன். அண்ட் கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.